திருநெல்வேலியை மையமாக கொண்டு வான்முகில் அறக்கட்டளை தமிழ்நாடு முழுவதும் குழந்தைகள், இளைஞர்கள், பெண்கள், அமைப்புசாரா தொழிலாளர்கள், விளிம்பு நிலை மக்கள் மத்தியில் கடந்த 28 ஆண்டுகளாக செயலாற்றி வருகிறது. கல்லூரி மாணாக்கர்கள் மத்தியில் ஜனநாயக மதிப்பீடுகளை வளர்த்தெடுப்பதற்கான ஒருநாள் கருத்தரங்கினை தூய சவேரியார் கல்லூரியில் நடைபெற்றது. இக்கருத்தரங்கினை கல்லூரியின் செயலர் முனைவர் புஷ்பராஜ் தொடங்கி வைத்து சிறப்புரையாற்றினார். சமூக பணித்துறையின் பேராசிரியர் பால்ராஜ் வரவேற்புரையாற்றினார். இந்த கருத்தரங்கின் நோக்கம் குறித்தும் ஜனநாயக மதிப்பீடுகள் குறித்தும் வான்முகில் அறக்கட்டளையின் செயல் இயக்குநர் வழக்கறிஞர் பிரிட்டோ உரையாற்றினார். இக்கருத்தரங்கின் ஒரு பகுதியாக கல்லூரி மாணாக்கர்கள் ஜனநாயகம் காக்க பாடுபடுவோம், ஜனநாயக மதிப்பீடுகளை வாழ்நெறியாக்குவோம் என்று அதன் குறியீடாக 200க்கும் மேற்பட்ட கல்லூரி மாணாக்கர்கள் பல வண்ண மைகளால் தங்கள் கை அச்சுகளை பிரச்சார பதாகையில் பதித்தனர். வான்முகில் அறக்கட்டளையின் செயல் இயக்குநர் வழக்கறிஞர் பிரிட்டோ முன்னிலையில் கல்லூரியின் செயலர் அருள்முனைவர் புஷ்பராஜ் இந்த கை அச்சு இயக்கத்தை தொடங்கி வைத்தார். அதனைத் தொடர்ந்து வான்முகில் அறக்கட்டளை முன்னெடுக்கும் அரசமைப்பு உரிமை கல்வி திட்டத்தின் ஆலோசகர் வழக்கறிஞர் கணேசன் இந்திய சமூகத்தில் ஜனநாயக சூழல் குறித்தும், ஜனநாயகம் காப்பதில் இளைஞர்களின் பங்கு குறித்தும், மக்களாட்சியின் உள்ளடக்கம் குறித்தும் கருத்துரை வழங்கினர். மாணாக்கர்கள் பல்வேறு குழுக்களாக பிரிந்து ஜனநாயக மதிப்பீடுகள் குறித்தும், உரிமைகள் குறித்தும், எதிர்கொள்ளும் சவால்கள் குறித்தும் விவாதித்தனர். மாணாக்கர்கள் தங்கள் கருத்துக்களை மிகுந்த உற்சாகத்துடன் வெளிப்படுத்தினர். இந்த உரையாடல்கள் வழியாக ஜனநாயகத்தின் மையக்கூறுகளை மாணாக்கர்கள் எளிதாக புரிந்து கொண்டனர். மக்கள் கலைஞர் அருள் அவர்களின் உரிமை சார்ந்த விழிப்புணர்வு பாடல் மாணாக்கர்கள் மத்தியில் பெரும் வரவேற்பை பெற்றது. இந்த கருத்தரங்கின் நிறைவாக கல்லூரி மாணாக்கர்கள் அனைவரும் மைதானத்தில் ஒன்று கூடி இந்திய அரசமைப்பு சட்டத்தின் முகப்புரையை உரக்க வாசிக்கும் நிகழ்வு நடைபெற்றது. வண்ண வண்ண பலூன்களை மாணாக்கர்கள் அனைவரும் தங்களது வலது கரங்களால் உயர்த்தி பிடித்துக் கொண்டே முகப்புரையை உரக்க வாசித்தனர். நிகழ்வின் இறுதியில் தங்கள் மகிழ்ச்சியும் சுதந்திரத்தையும் வெளிப்படுத்தும் விதமாக அனைத்து மாணாக்கர்களும் தங்கள் கரங்களில் இருந்த பலூன்களை உயரே பறக்கவிட்டு ஆர்ப்பரித்தனர். இறுதியில் கல்லூரியின் ஜனநாயக பேரவையின் ஒருங்கிணைப்பாளர் முனைவர் கிறிஸ்டோபர் நன்றியுரையாற்றினார். இக்கருத்தரங்கிற்கான ஏற்பாடுகளை வான்முகில் அமைப்பின் திட்ட மேலாளர் அருண்ராஜா, திட்ட ஒருங்கிணைப்பாளர்கள் சதீஷ் முத்தையா, மாரியம்மாள், மாலதி, சிவசுந்தரம், ஜெயசுராஜ் உள்ளிட்டோர் மேற்கொண்டனர்.